ஜெயில்ல இருந்து விஜய் வெளியில வந்தோம். இத்தனை நாளா காவேரி கர்ப்பமா இருக்கிறத நம்ம சொல்லாம இருந்துட்டோம் தாத்தா பாட்டிக்கிட்டையும். இப்பனாச்சும் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லலாம். அதான் இங்க வெண்ணிலாவும் மனசு மாறிட்டால. இனிமேல் என்ன பிரச்சனை? நமக்கு இப்பவே தாத்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்றாங்க. உடனே அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்ட என்னப்பா விஜய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதும் தாத்தா நீங்க கொள்ளு தாத்தாவாக போறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இங்க காவேரியில கூட விஜய் நம்ம சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா இங்க தாத்தா கிட்ட போயிட்டு உண்மையெல்லாம் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நீ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாத்தா. உடனே இது ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க இத்தனை நாளா? இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு ஆமா தாத்தா இது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனா இங்க காவேரி தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அது நேரம் வரப்போது சொல்லலாம்னு சொல்லி தான் நானும் சொல்லல தாத்தா. இப்பதான் வெளியிலாவும் மனசு மாறிட்டால அதனாலதான் சந்தோஷமா உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த இடத்துல குமரன் நின்றுட்டு இருக்காங்க. என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா? ஏன் காவேரி இவ்வளவு பெரிய விஷயத்த வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாங்க. உடனே ஆமா பிரதர் காவேரி கர்ப்பமா இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இத காவேரி தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டா. அதனாலதான் என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியல. உங்க ஒய்ஃபுக்கு முன்னாடியே காவேரி கர்ப்பம் ஆயிட்டா பிரதர். உங்க வீட்டுக்கு முத வாரிசே எங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த ஏமா சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீவினும் எனக்கும் தெரியும் அண்ணே. நானும் காவேரி சொன்னதுனாலதான் சொல்லாம இருந்தேன். அது வேற நான் வேற யார்ட்டையாவது சொல்லி அதையும் அந்த யமுனா பெரிய விஷயமா ஆக்கிடுவா. அதனாலதான் இதுக்கு வெளியில சொல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க எல்லாரும் காவேரி கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா காவேரி வெளியில கொடுத்த